எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷத்திலே எத்தனையோ பேரை நாம் காண முடியாத நண்பர்கள், உறவினர்கள் இருந்தாலும் நமக்கு தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அதை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். சில சமயங்களில் சாதாரணமாக நம்ம தொண்டையில் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கரகரப்பு இருந்தாலோ அல்லது சில பிரச்சனை இருந்தாலோ தெரியுது நமக்கு இது எவ்வளவு மேன்மையானது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றால். நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய கிருபை எவ்வளவு என்று அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். சில சமயங்கள் அந்த கோள்லாம் நமக்கு சில தொண்டையெல்லாம் கட்டிக்கிடும், சரியா பேச முடியாது. அப்பதான் நமக்கு தெரியும் எவ்வளவு நமக்கு அவசியமான காரியம் ஆண்டவர் எவ்வளவு கிருபை பாராட்டுகிறார் என்று. அப்படியாக இந்த நாட்களிலும் நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இந்த இடத்துல ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க துதிக்க அவருடைய கிருபையை நினைத்து நன்றி சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ திங்க் சில சகோதரர்கள் வெளியிருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கனால தூரத்தில் இருந்து யாரும் என்ன பார்க்க முடியாது. ஸோ everyone welcome please. So we thank you for coming. So ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். நாம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பாடத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். Luke chapter verse 2, 10, 11. பிள்ளைங்க கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கலாம். பிள்ளைங்களை கொஞ்சம் பின்னாடி கரைச்சிச்சிங்கன்னா இருக்கும். ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆகும். Please, children, you can be with your parents. Go and sit with your parents. Praise be to God. சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Do not be afraid. That's a good news for all, and it will bring great joy to them. The good news is to give a great joy to everyone, to all people. என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அப்ப நல்ல செய்தி நமக்கு என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். ஆனா பயத்தை கொடுக்க கூடாது. சோ இங்கே சொல்றாரு, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் வரும்போது அதை நாம் கண்ணாலே பார்க்க முடியாது. ஏதோ ஒரு காரியம், if there is a bright light that ஆண்டவர் இருளில் இருக்கவங்க தான் பயப்படணும். ஆனா நம்ம ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தா கூட we will just have a fear of what's going to happen here. There are so many witnesses we see that when God's presence was upon them, when the house was completely bright and they were been afraid of what's happening. இதுதான் இங்கே நடந்தது. They were just feared. When the angel came, there was a full of lights. They could not even see the brightness. அவங்க பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்தது என்ன? நல்ல செய்தி. அந்த செய்தி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஒருவேளை சில செய்திகள் நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம், அதே செய்தி மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இல்லாம கூட இருக்கலாம். ஒரே செய்தி தான் சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படிதான் இந்த நத்த செய்தி ஏறுவதர் ராஜாக்கள் சொன்ன உடனே அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. He has been troubled. இது என்ன, இன்னொரு ராஜா பிறகுறாரா? நான் ராஜா அப்படிதான் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் சில செய்திகள் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், சில செய்திகள் அதே செய்திகள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இன்றைக்கு உலகமெங்கும் பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற பண்டிகையாக இருக்கிறது. அநேகர் அந்த பண்டிகையை கொண்டாட விடாதபடி, whether we can do something to stop, there are some people, they are not very happy to hear the word. That is the good news of great joy to everyone. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா there is so much threat to Christians even not to celebrate the Christmas.
So much is going on there. They don't want to hear that the good news. அப்படி இருக்கிறத பார்க்கட்டும். சொல்லும்போது இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று சொல்லபடியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். So they are all expecting the Christ will born, and today the Christ is born. நீ சொல்லும்போது பார்த்தீர்கள் என்றால் we have a birthdays. We always celebrate birthdays. There's a particular day that we born. But here we don't celebrate the day of the Christ born. We celebrate Christ, that who is going to shine upon everyone. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லும்படியாக ஜனங்கள் எல்லாரும் இருளிலே இருந்தார்கள். அந்த இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அநேக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க, கண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவர்கள் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. They have seen the light, they know the light, but even then they didn't want to accept the light, to put on the light. அப்படின்னா இங்கே சொல்லப்படுகிறது அந்த that the light shine upon every man who entered into this world. கர்த்தருக்குள்ளாக ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி உலகத்தில் வந்த எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தது. எப்பொழுது அது பிரகாசிக்கும்? In him there is a life. So the life became the light to everyone. And it shine upon every man who entered into this world. Because why? Every man is in darkness. And they have to come into the light. They know the light, they have seen the light, but they have not received the light. So since they don't receive the light, how can it will shine upon them? அந்த பார்க்கும்போது பார்த்தீர்களா, நீங்கள் அந்த மறுபடியும் அந்த வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது அந்த லைட் எப்படியாக பிரகாசிக்கிற லைட்டாக இருந்தது என்று பார்க்கின்றோம். So இது பார்த்தீங்கன்னா people they were expecting that the Messiah will come. கிறிஸ்து என்கிற மேசியா அவர் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கும்படியாக வருவார் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. யூதருக்கு ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை காத்துக் கொள்வார்கள் என்று பார்த்தார்கள், நினைத்தார்கள். But he came to this world because why that this is a good news to everyone, that everyone should be delivered from the darkness as we are and we were. எல்லா மனுஷனுமே இருள தான் இருந்தான், வெளிச்சம் இல்லை. ஸோ அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போதுதான் that he come into the light, he can see. He can see a light somewhere. It doesn't give him a light here where he is. Unless that he just have the light when he is there, only the light will shine upon him and he can see. So Isaiah chapter 9:6 சொல்லும்போது சொல்லப்படுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல் இருந்தது, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லும்படியாக பார்க்கின்றோம். He is a wonderful counselor and mighty God, the everlasting Father and the Prince of Peace. This is what the God gave the word through the prophet, maybe almost about 400 years before Jesus' birth. So that has been fulfilled the day that Jesus born in the city of David. That was a good news. Yes, God promised sometimes back, almost about 400 years back through the prophets. And again when we read Isaiah chapter 7, 13, 14 வாசிக்கும் போது, அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களே. Always that we always ask questions.
and we don't believe the word of God, அப்போ ஆண்டவர் அது என்ன செய்யும்? விசனப்படுத்துவதாக இருக்கும். அநேக நேரத்தில் கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் இருந்தால் கூட அதுக்கு நமக்கு we don't accept it because it's not according to our desire or according to what we think. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தக்கன ஒருத்தர் இருந்தாருன்னா then he'll be our friend. If he asks question, then we don't know how it will be. The difference of opinion make, whether the friend or unfriendly. So இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனுஷரை தான் விசனத்தைப்படுத்தீங்க, தேவனையுமா விசனத்தைப்படுத்த வேணும். Oh, house of David, is it not enough to try the patience of the man? And again you are trying to, test the patience of the God. That's what's asking that give me a sign, then I will give. ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லப்படும். So a virgin will conceive and give birth to a son. Is it possible? Never happened so far. It cannot be. That's what we believe. Most of the things, ஆண்டவர் இதை செய்வாரா, இது செய்ய சான்ஸே இல்லை, செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். That means we are taking the authority of God in our authority. That's what we'll see normally most of the times. கேட்டீங்களா? ஆண்டவர் வார்த்தை நான் நினைக்கிற மாதிரி போகணும், இல்லைன்னா how it will be. We'll ask so many questions. But one thing we should know, we don't know much about God. We know something about God, not much about God. So if we don't know much about God, how can we ask question from the God? Yes, we don't know Him completely. So that's what it says, that that you grow in the knowledge of God so that we can understand God, then your faith will be more. And even the world is saying it cannot be happen, or somebody says it's not going to happen, it will happen if God's will be done. பார்த்தீங்கன்னா யோபு ரொம்ப நல்ல ஆண்டவர் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் சொல்றான் இந்த 42nd chapter, the last chapter, 2வது வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன். So how much you would understand even the time of trouble. கேட்டீங்களா? எல்லாம் இழந்து போனா, he lost everything, there was no hope at all. Wife சொன்னாங்க, just you die man, reject your God. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆனால் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். What the God is going to do in our life, that it will never be stopped or never be withheld. That's also we know that the God what's going to do in our life, that we know that He will do it. So that is our faith. Maybe the situation may not be suitable. The situation may not give us a hope. There's no way the man will escape, or the man will be healed, because he in a situation he is going to die. That's where the doctor may say, the man may say, but God's God, and what He kept the life in a portion that nobody can withhold but say. I remember one thing, one time, like what இது மனுஷனை பெருமைப்படுத்துறதா இருக்கும் ஒரு வேலை. So I went to Apollo Hospital. My friend took me. அப்பலாம் நான் மினிஸ்டர் கிடையாது, நான் வேலை பார்த்து சொந்த ஆட்கள். ஸோ என்னை கூட்டிகிட்டு போனார். கூப்பிட்டு போகும்போதே வான் பண்ணி கூப்பிட்டு போனார். இவரும் இன்னொரு 10 நாளைக்கு செத்து போவாருன்னு டாக்டர் சொல்கிறாரு. இஸ் a business man from அம்பத்தூர், my ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அதனால மோசஸ் என் கூட வாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா because his wife knows he is going to die and they are preparing for that, the doctor told. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் எதாவது சொல்லிடாதீங்க அப்படின்னு முதல்ல வான் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போனார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துட்டு வரும்போது it came into my mind, that's all, I'm not,
ஏதாவது ப்ராஃபஸியோ அல்லது கடவுள் சொன்னார்னா சொல்றதுக்கு இல்லை. இட் கேம் இன் டு மை மைண்ட். ஐ டோல்ட் ஹிம் ஹி இஸ் நாட் கோயிங் டு டை. ஸோ வாட் இட், நல்ல வேளை நீ அங்கே போய் அங்கேருந்து சொல்லாமல் அங்கே வந்து சொல்கிற. ஸோ வி ஆர் தேர் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் டெத். I said, anyway, I feel that he is not going to die. I don't know why I told him, I don't know. After the third day, he has been discharged and he went back home. And he was living. So, அப்போ பார்த்தீங்கன்னா எது சொல்கிறேன்னா, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். ஸோ தேவன் செய்கிற காரியத்தை ஒரு மனுஷனாலும் அதை தடை பண்ண முடியாது என்பதை சொல்லும்படியாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கன்னி வயித்துல கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். God is going to do it. He will do it. But it's not possible. Even Mary asked her, how can I didn't know any man. How can I will conceive? That is the bold. உலக பிரகாரமாக அப்பதான் கரெக்ட் தான், அவங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க விசுவாசிக்காம இருந்தாலும் அது கரெக்ட் தான். ஏன்னா because it is never happened, it's not going to happen. So that when the angel was telling to him that he will conceive and give birth to a son, then Mary knows he is a virgin. She is not only a man, and she also knows it's not going to happen. ஒருவன் நினைச்சிருப்பா, இந்த ஏஞ்சல் வந்து ஆளு தெரியாம வந்துட்டாரு நம்ம கிட்ட. I have not known a man unless a lady know a man. How can she be conceived and give birth? That is what the world. But this is what God, because why it is given, don't give up your hope on anything. Your many friends may say, many people, they may even prophesy that it will not be done, it is not going to happen. But God decides it will happen. So we have nothing to worry about it. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். நிறைய சிச்சுவேஷன் வரும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்போம். We will not be knowing what is going to happen. So that is not the end. அதான் சொல்றாரு, பயப்படாதீர்கள். அது சொல்றா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Mary, don't be afraid. The God is with you. So when God is with us, then we need not to be afraid for anything else. அப்போ ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுக்கும் இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தோம்னா, so we are just worried for everything means a man who doesn't know God, he is also worrying. A man who knows God, he is also worrying. Then what is the meaning of the one who knows God who doesn't know God? There's no difference then. ஆண்டவர் சொன்னா, உன்னோடு இருக்கு, உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். And you have the favor from God. When God is with us, always His favor also will be with us. So when God's favor is with us, His favor, then we do not worry about things, that God will take care of that. But at the same time, we should examine ourselves. We cannot take it as a granted, but we have to examine. That's what the Bible says. When you want the grace and His mercy, then we have to examine ourselves. And here is a word. It says, when we are giving this blessing and pathina. Numbers 6 and 24-26. That's why always we give that blessing. The last. The Lord bless you and keep you, make His face shine upon you and be gracious unto you. So when God is with us, and He will shine upon us, and the goodness and the grace and the mercy will follow us. So that's the beautiful thing, that when we have God with us. அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது, ஆண்டவருடைய நன்மைகளும் ஆண்டவருடைய கிருபைகளும் ஆண்டவருடைய இரக்கமும் நம்மிடத்தில் இருக்கும்போது, why we have to doubt? Why we have to ask questions about His words? So அதான் சொல்லப்படுறதை பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா. So even 2 Chronicles chapter 7:14 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், not all the people, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்,
தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து என் முகத்தை நோக்கி அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். When they humble themselves and pray and seek my face and turn away from all the evil things, then I will hear them and I will heal them and I will bless them. That's what. அப்போ எப்போன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது தான், ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் போது தான் these all the blessings and his grace and the mercy will come. நம்ம கிறிஸ்டியனா இருக்கலாம், நம்ம ஆண்டவரை தெரிந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், but even then when we go away from God we cannot expect things that will fall upon us as per God's word. But God says, if you humble, then you pray and seek my face. நான் செய்யறதை செய்துட்டே இருப்பேன், ஆண்டவரை நான் ஆசீர்வதித்துட்டே இருக்கணும். அது எப்படி? வீட்டில் கூட பிள்ளைங்க வந்து நான் செய்யறதை செய்வேன் அம்மா, ஆனா நீ என்னை கட்டிக்க கூடாது, என்னோட ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னா எப்படி? அதே மாதிரி தான் ஆண்டவர். So we have to examine ourselves. We should humble ourselves. ஆண்டவரே நான் ஒண்ணுமே பண்ணலையே, எதுவுமே செய்யலையே, ஏன் எனக்கு அப்படின்னு சொன்னா, are we righteous? No. அதான் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லப்படுகிறது. ஸோ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் வழியை தாத்தினால் ஆண்டவர் செய்வார். முதல்ல அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்வோம். நம்ம கிறிஸ்டியனா இருக்கலாம், சர்ச்சைக்கு போகலாம். Do we have his name upon us? So எப்படி அவர் நாமத்தை தரித்துக் கொள்வது? You should put on Christ. And unless you put on Christ, you are not belongs to God. That's what the word of God, Galatians 3:26-27-28. அப்போ முதல்ல நம்ம என் நாமம் தரித்த ஜனங்களுக்காக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். The same way that we know the light and we have seen the light, but you have not put on the light on us. அப்படிங்கும்போது still we will be in darkness. How can we call ourselves as the children of God who has his name? So அதான் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். The people who walked in darkness have seen a great light, that who dwell in the land of the shadow of death, upon them the light shined. மரணத்தின் பாதையில, மரணத்தின் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சம் அவர்கள் மேல் உதித்தது. உதிக்கணும், வெறும் கண்டா மட்டும் போதாது, பார்த்தா மட்டும் போதாது. And the people who walked in darkness have seen a great light. இன்றைக்கு அந்த கிரேட் லைட்டை பற்றி எனக்கு தெரியும், நாம் பார்த்துருக்கிறோம். அவரை எவ்வளவாக தேடுகிறோம், எவ்வளவாக நம்ம அவர் கூட இருக்கிறோம், எவ்வளவாக தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க என்றால், and it says it shine upon every man. That's it. Isaiah chapter 9:2-3 நம்ம பார்க்கும்போது வசனங்களை வாசிக்கிட்டோம். 3வது வசனம் சொல்லுது, அந்த ஜாதியை, யாரு? தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பந்தியிட்டுக் கொள்ளுகிற கழிவுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். How they rejoice in the Lord. And as for that, when you have so much harvest, a man will be so happy to see the harvest on this day, and he will rejoice and he will celebrate. In the same way that a thief, that they have taken so much on the day, they will say, God blessed me with so much money. The thief is களவாண்டு வந்த களவு சேர்த்துட்டு வந்தது. இருந்தாலும் அவனை பொறுத்தவரை எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். So he'll be so happy to see that so much we went there, God, that அதான் கொள்ளையாடின பொருள் அவ்வளவு மீதியாக இருக்கும்போது அவனும் மகிழ்ச்சியா இருப்பானா. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனம். That is what is about Christmas. உன்னதத்தில் இருக்கிறவருக்கு மகிமையும் என்று சொல்லும்படியாக
தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகும்படியாக, மனிதருக்குள்ளே பிரியம் உண்டாகும்படியாக அவருடைய பிறப்பு இருந்தது என்று பார்க்கின்றோம். Glory to the Lord in the highest, the peace on the earth, and the goodwill towards man. So these are the three things that the good news of Jesus' birth, it's brought. So how come that there will be glory of the Lord in the highest? பரலோக ராஜ்யத்தில் எப்ப சந்தோஷப்படுவாங்க? எதற்கு சந்தோஷப்படுவாங்க? எங்க பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க, ஏராளமான சபைகள் கட்டிட்டாங்க. That is a good news, and நம்ம சந்தோஷப்படுகிற காரியங்கள். ஆனால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் எப்ப சந்தோஷப்படுவாங்களா? ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது there will be a great joy in God's kingdom. அதுதான் இந்த மனம் திரும்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவனாக இருக்கின்றான். So the people and the God's children will enter into God's house, God's kingdom. So அங்கதான் போகும்போதுதான் there will be great joy. You know, like for us, when it says all the seats are completely packed and filled, how much we will be rejoicing as a church people, Lord, that you brought so many people, and with them that we are all going to glorify your name. Getting that? So much. That's why we always. And again, so what is our priority? It's our birthday, it became our priority. Children's birthday became a priority. But Jesus' birthday, சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளணும் தான் நினைச்சோம். இருந்தாலும் சூழ்நிலை அது சரியில்லை, அதனால வர முடியல, போக முடியல. கிளம்பிட்டு இருக்கும்போது நண்பர்கள் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. So we could not come and worship the Lord. There are so many excuses it will come and we can say. But above all, what is our priority? God or a man? That's the thing. To go into the sanctuary of the Lord and worship Him and celebrate Him on the Christmas day, is it a priority? Or we have our own priorities? We already planned. 25th Christmas அன்றைக்கு தெரியுமே, அதுக்கு பிளானிங் பண்ண வேண்டாம். Already planned on the day, we won't be here and we'll be somewhere. So our priorities are our own priority. That is not the celebration of Christmas, not the celebration of the birth of Jesus Christ. The celebration is, I am the part of the people who gather and clap their hands, worship the Lord. It is so amazing. On the day of the Christmas, I come to the church and worship. God has given us a birth. There are so many people, even if they want to come, the situation will not be suitable. Maybe they will be sick, or maybe something like that. So when we pray something, sometimes என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, we'll have all the chain prayers is good. That is not enough. We should pray, Lord, that this is the day. Please make it for me to free. There should not be any obstacle going to the church. So that is our things will be there. எல்லாரும் ஒரு செயின் ப்ரேயர் பண்ணிட்டோம்னாலும் உடனடியாக பேசும். We should have a heart. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் I should be in the sanctuary and I should worship the Lord along with my family, some children. That is the thing. That is the thing that tells that we are for Christ and we celebrate this one. அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இடையர்கள், மேய்ப்பர்கள், the shepherds who are keeping their flock the outside of the city in the night, the angels appeared to them and they told them, I am bringing a good tidings of a great joy to everyone.
What is that news? Christ, the Savior, born in the city of David. And the angels, the multitude of hosts, they were praising God. They came down from heaven to the earth to praise God. We are on this earth, we got a life. How much you will be more thrilled and will be happy to see that, Lord, I got every chance to come and worship you. They came from heaven to the earth to praise God's glory. And they said, glory to the Lord in the highest. What the things? And peace on the earth and goodwill towards men. This is what Jesus brought to this earth. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள். That is a good will. We may like someone, we may not like someone. But everyone, as a children of God, we have to love them. We have to like them. Yes, all the figures are not same. Like this, we are all not same in our thoughts, in the minds, and the doing things. But it doesn't matter. But we should love each and every one of us. That's what the goodwill towards Amen. And then only we can have the peace on the earth. So, that's the thing. And when the shepherds heard from the angels, and immediately they left the flock and they went to see Jesus. So, இன்றைக்கு ஆண்டவரை பற்றி அறிகிறோம். சில சமயங்களில் there will be miracles in our life or somebody's life, even the Gentiles' life. நினைக்கிறீங்க நமக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு, நம்மளை விட அதிகமாக புறஜாதி மக்கள் மத்தியில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க, சோமாயிடுவாங்க, பிசாசு போயிட்டு எல்லாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. So over. What they wanted, it was over. But some people are there. And they are so faithful. Even though they are not a Christian. I think in Edison area once, we went to some Brahmin or something like house. A child is not in a good mind. They had a problem. So somebody told us, why don't you go and pray? We went and prayed with them. After 1 week, she came to the church and gave a witness. And Jesus, healed my son and he's now doing good. They're not Christians. Actually, they came and gave a thanks to God in the church. We can see. So many times, so this is in the night, they have every reason to say, how can I leave this flock and go? Maybe I can go in the morning, next day. We heard from the angel. And for us, we have so many reasons we can bring in not to go to the church. You mean that excuse, God will take it as a granted, yes, and you have some difficulty. So I understand. You have to take your children for so many things. You have to go for your routine work or your games, playing, everything. I understand. Will God say like that?